தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பால்காரரோட கதை தான் இது. இவரை எனக்கு பல வருஷமா தெரியும். ரொம்ப சிம்பிள், அமைதியா வேலை செய்யற ஒரு சாதாரண மனுஷன். பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துற மாதிரி தான் தெரிவாய். அவரோட வருமானமும் ரொம்ப பெருசா இல்ல. பால் பிசினஸ் சின்ன சின்ன கமிஷன் போயிட்டு வந்துச்சு. ஆனா அவர் ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தாரு. ஒரு நாள் அது எனக்கு தெரிஞ்சப்போ நான் அசந்துட்டேன். ஒரு நாள் அவரோட போனை எடுத்து அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை என்கிட்ட காட்டினாரு. நம்ப முடியல, 80 லட்சம் ரூபாய். யாருக்கும் தெரியாம ட்ரேடிங்ல இவ்ளோ பெரிய முதலீடு. படிச்சவங்க கூட அவங்க வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்க முடியாத ஒரு தொகை இது. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எப்படி ஒரு சாதாரண பால்காரரால இது முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி இருந்தது கடினமான ஒழுக்கம் மட்டும்தான். அவர் ட்ரேட் பண்ணும்போது 5 சிம்பிள் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாரு. ஆனா அது பெரிய ட்ரேடர்ஸ் கூட கஷ்டம். முதல் ரூல் ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கவே மாட்டாரு. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ரெண்டாவது, கொஞ்சம் பணத்தை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாரு. நஷ்டம் வந்தா அது லாபமாகற வரைக்கும் பொறுமையா இருப்பாரு. புதுசா முதலீடு பண்ண எப்பவும் பணம் கையில வச்சிருப்பாரு. லாபம் வந்தா உடனே புக் பண்ணிடுவாரு. ஆனா ஒரு கேள்வி வரும், 80 லட்சம் வச்சுட்டு ஏன் இன்னும் காலையில 4 மணிக்கு எழுந்து பால் ஊத்தணும்? இங்கதான் அவரோட புத்திசாலித்தனமே இருக்கு. அவரோட பால் பிசினஸ் வெறும் வருமானம் இல்ல, அது ஒரு நெட்வொர்க். தினமும் நூத்துக்கணக்கான வீட்டுக்கு போறாரு. பெரிய பிசினஸ்மேன், நில உரிமையாளர்னு பலரை பாக்குறாரு. பணத்தால வாங்க முடியாத ஒரு நெட்வொர்க் இது. பாருங்க, வெளிப்படையா தெரியறது செல்வம் இல்ல, அமைதியா தொடர்ந்து செய்யறது தான் உண்மையான செல்வம். அவரோட கதை, பணம், வெற்றின்னு நாம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் மாத்தி யோசிக்க வைக்குது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உண்மையான நிதி அறிவுக்கு தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்ல. செல்வம் சத்தம் போடாது, அது ரொம்ப அமைதியானது. இதுதான் இந்த கதை எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். உங்களுக்கு வெற்றினா என்ன யோசிச்சு பாருங்க. நாம சாதாரணமா நினைக்கிறவங்க கூட பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம்.